மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தியானிக்கிற நம்முடைய பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதில் நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த கடந்த கிழமை நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இன்றைக்கு நாம் சொன்னேன் பார்ப்போம் என்று சொல்லி, என் வாய் போல் இருப்பாய். வருகிற நாட்களிலே கர்த்தர் சித்தமாக இருந்தால் வெளியேற பெற்றது என்ன என்பதை குறித்தும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாயை குறித்தும் இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நான் கர்த்தருடைய வாயாய் இருக்க விரும்புகிறேன் அல்லது வாயாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆளுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமேன். உண்மையிலே ஆமேனா? நீங்கள் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறீர்கள் அல்லது போனால் கர்த்தருடைய வாயாய் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் ஒரு பிள்ளை படித்து இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அது கணக்கு வைக்கும்போது அதுக்கு ஏற்றபடி பிரயாசப்படுது. அந்த பிள்ளைக்கு தான் அந்த சான்ஸ். அது மாதிரி இந்த மாலை வெள்ளை ஆமேன் என்று சொன்னவர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை இருக்கிறீங்க அல்லது இருக்க வாஞ்சிக்கிறீர்கள். எனவே அவர்களுக்காக இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ என் வாய் அல்ல என் வாய் போல் இருப்பாய். இதுதான் செய்தி. அப்படியே இருந்தால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒரு உதாரணம் சொல்லுவேன்னா, மோசே இருக்கிறான். மோசே ஆண்டவர் பார்வோன் இடத்துல போக சொல்கிறாரு. இவன் தயங்குகிறான். தயங்கி கொண்டே இருந்து ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் கடைசியாக சொன்னார், நீ இப்போ போகும்போது உன் சகோதரன் நான் யாரும் உனக்கு எதிர்பட்டு வருவான். வரும்பொழுது அவன் உன்னோடு கூட பேசுவான். இப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்ன யாத்திராமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கன்னா தெரியும். அவன் என்ன செய்வான்னு சொன்னால் உன் கூட வருவான். அவனுக்கு என்ன செய்யணும், நீ அவன் வாய்க்குள்ளே உன் வார்த்தையை போடு, உன் வாய்க்குள்ளே என் வார்த்தையை நான் போடுவேன். இப்படி தானே இருக்குது. நீ இது நிமித்தம் திரும்பினால் நான் ஒன்று இல்லை. 15ஆம் வசனத்தில் நீ அவனோட பேசி அவன் வாயிலே வார்த்தையை போடு. அதுக்கு பிறகு நான் உன் வாயில் வார்த்தையை போட்டு 2 பேரையும் சேர்த்து கொண்டு போய் என்ன செய்வேன், பேச வேண்டிய இடங்களிலே நான் பேசுவேன். அதாவது இந்த பூமியிலே தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதுக்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளணும். அந்த மனிதன் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய காரியத்தை செய்யணும். நீங்கள் வாய் போல இருக்கணும்னு சொன்ன நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்கள் செய்ய முடியும். ஒரு எலியாவை கொண்டு நான் அன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னானே, அந்த வார்த்தை போல நீங்களும் சொல்லத்தக்கதான நாள் அது சீக்கிரத்தில் வரும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தர். அப்போ என்னது ஆண்டவர் யோசிக்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் என் வார்த்தையை கொண்டு போறதுக்காக நான் ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த மனிதனை கொண்டுதான் என் வாய் போல இருந்து அவனை செயல்படுத்த முடியும் என்றால் அந்த மனிதன் அதற்கு பாத்திரவானாய் இருக்கணும். அவன் பாத்திரவானாய் இருக்க வேண்டுமானால் அவன் தீழ்ப்பானது நின்று என்ன செய்யணும்னு சொன்னால் விலையேற பெற்றதை பிரிக்கிறவனாக காணப்படும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் என் வாய் போல இருப்பான்னு சொல்லி. அப்போ நான் கர்த்தருடைய வாயாக மாற வேண்டுமானால் முதலாவது நாம் சில காரியங்களை பார்ப்போம். அப்படின்னா கர்த்தருடைய வாய் எப்படி இருக்கிறது என்றும் மனுஷனுடைய வாய் எப்படி இருக்கிறது என்றும் வேதம் எந்த விதமாக சித்தரிக்கிறது என்று சொல்லி பார்க்க போனால் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்குறீங்க. அப்பொழுது நான் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். சரி, போதும். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். யார் சொல்றா? தீர்க்கதரிசி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் அசுத்த உதடுள்ள. அவனுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் அப்படி சொன்னனால தான் கர்த்தர் நினைச்சாரு, ஒரு தழலினாலே அவனை சொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தினா அதுக்கு பிறகு ராஜாவை கண்டேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அதனால அது ஒரு மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. நான் யார் என்பதை நிர்ணயித்து நிதானித்து அறிகிற ஒரு தன்மையுடையவனாக இருந்தான். எனவே இந்த மாலில் மனுஷன் யாருன்னா அசுத்த உதடு உள்ளவன் என்று வேதத்தில் இன்னும் பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
அப்படியா இருந்தா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, நீங்க 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. இயேசுடைய வாயில வஞ்சனை இல்லை, அங்கு பாவம் இல்லை. அதேவேளை அவருடைய உதடுகள் என்னது? அசுத்தம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பண்டிகைக்கு எல்லாரும் போகிறார்கள். போகும்போது இயேசுவும் கூட போனார். இயேசு 12 வயது நிரம்பின இயேசு அங்கு 75, 80, 85 வயது மிகுந்த முதிர்ந்த வேதங்களை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நடுவிலே ஒரு சிறுவனாக இருக்கிறார். யாராவது ஒரு சிறுவனை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களா? ஆனால் இந்த நாட்களில் சிறுவர்களை குறித்து பார்க்கும்போது, நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், தமிழோடு விளையாட அந்த இதில் தமிழில் தான் எல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள் தான் பேசுவாங்க. பேசும் பொழுது அதில் ஒரு சின்ன பையன் அவன் பேசுகிறான். கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா இவ்வளவு அழகாக பதில் சொல்லுகிறான். இந்த அறிவு எனக்கு கூட இல்லையே அப்படின்னு. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, அவ்வளவு அறிவாக சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த வேதமே சொல்றது, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ரொம்பவும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை விட மேலான அறிவாளிகளாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் ஞானத்திலே பெரியவர், சகலருக்கும் ஞானம் கொடுக்கிறவர். எனவே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? அது மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் மட்டும் இல்லை, அதுக்காக பிரயாசப்படணும். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நான் அடிக்கடி செய்தியில் சொல்கிறேன், நான் வருத்தப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அறிவை நான் சம்பாதிக்கவில்லையே, எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், தேவ சமூகத்தில் சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே விருப்பம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் நான் தினமும் நான் மிகவும் நொந்து இருக்கிற ஒரு காரியம் என்னச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கை அநியாயமாக போயிட்டுதே, அநியாயமாக போயிடுச்சு, நான் அறிவை சம்பாதிக்கலையே, நான் கற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளணும். வயது போன என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தூரம் நாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குன்னு நான் கீழே சொல்கிறேன் பாருங்க. அப்படியா இருந்தால் இன்றைக்கு எனது முதலாவது, அவருடைய வாயில வஞ்சனை இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 46, 47 வாசிங்கன்னா தெரியும். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறார், எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்க என்ன விளங்கினது என்று சொன்னா, அவருடைய ஞானம் விளங்கினது என்று சொல்லி பாருங்க. இந்த ஞானம் எப்படி வருகிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனை போல கற்றுக்கொள்கிறேன், என் செவியை திறக்கிறார், கல்விமான்களின் ஞானத்தை எனக்கு என்ன செய்யறாரு? நான் ஒன்று எழுதிட்டு வந்து சொல்லலை, இது வேதம் சொல்லுகிற ஒன்று. அருமையான கர்த்தருடைய, அப்போ இன்றைக்கு அதை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். அப்போ கர்த்தருடைய வாயாக மாறின ஒருவனுடைய வார்த்தையை கேட்கும் போது மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. இவங்க இப்படியா, இவங்க முந்தி இப்படி இருந்தாங்க, இவங்க பேசும்போதே தெரியுது இது கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை போல இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான காரியங்கள் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஞானத்தை கர்த்தர் அளவில்லாமல் கொடுக்கிறவர். சாலமோன் இருக்கான். சாலமோன்ட்ட வந்து ஒரு நாள் அரங்கத்தில் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அந்த அரங்கம் பேசிக்கிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு, எப்படின்னா, இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு வழக்கு வந்ததில்லையே, இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கிறது. ராஜா என்ன செய்ய போறாரு? குதிரையை எடுத்துட்டு கழுதை எடுத்துட்டு ஓடி போறாரா, இல்லை நீதி விசாரிக்க போறாரா? இந்த நீதி எப்படி இருக்கோ? எல்லாருடைய கண்களும் அகல விரித்திருக்கத்தக்கதாக ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சாலமோன் வருகிறான். வந்தா என்ன சொல்றாங்க, 2 பேர் இருந்துட்டு ஒரே பிள்ளையை வச்சு வாதாடிக்கிட்டு இருக்காள். உடனே சொன்ன, சரி 2 பேரும் தானே கேட்குறேன், பாதி பாதியாக கொடுத்துட்டு பேசாம போயிட்டான். போகும்போது என்ன செஞ்சு, உண்மையான தாய் கதறும் போது சொல்றான், இவ தான் உண்மையான தாய். எப்படிப்பட்ட நீதி எங்க இருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்த ஞானம். அந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு. அதனால தான் தென்தேசத்து ராஜஸ்திரி சொல்றா, சாலமோன்ட்ட எப்படியா போயிட்டு நாம் ஞானத்தை பற்றி விசாரிக்கணும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து எல்லாம் விலை இருந்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்துட்டு அரண்மனையிலே நடக்கும்போதே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடே நம்ம வந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அவங்களோட உடுப்பை பார்க்குறா, அவங்க நடையை பார்க்குறா, பேச்சை பார்க்குறா. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், நான் கேள்விப்பட்டதை விட இங்கே பார்த்தா அவ்வளவு ஞானம் கொட்டி கிடக்கிறது என்று சொல்றா. இன்னைக்கு நானும் நீங்களும் பேசும்போது ஞானம் விளங்கணும். அதுதான் தேவனுடைய வாய். நம்ம பார்த்து யாரும் சொல்ல பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்க, யோவானும் பேதுரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த வசந்த வாசிங்க பார்ப்போம். முதல்ல பார்ப்போம், நீங்கள் வாசிங்க. எப்படின்னா, முதல்ல மல்கி எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களே. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியனுடைய வாயில் என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அங்க என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும்.
ஜனங்கள் தேடுவார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் பேசும் போது அறிவு வெளிப்படணும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும், தேவனுடைய சுபாவங்கள் வெளிப்படணும், தேவனுடைய அன்பு வெளிப்படணும். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா நீதிமொழியுடைய புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான் பேசினது ஜீவ ஊற்று. அவன் பேசும்போது என்ன நடக்கும்னா, சாக கிடக்கிறவன் கூட உயிரோட வந்துருவான். ஆரம்ப நாட்களில் இலங்கையிலே சுவிசேஷகர்களாக அல்லது போனால் இலங்கைக்கு வந்த அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, அதில் மருத்துவச்சிகள் இருந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆமதுரு சொன்ன, அதாவது புத்த மதத்தினுடைய அந்த குரு ஒருவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, இவர்கள் பேசுகிறதை கேட்கும் பொழுது வியாதி என்னை விட்டு போகிறது போல இருக்கிறது. அவ்வளவு அழகாக பேசுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய முகபாவங்களை பார்க்கும்போது வியாதியஸ்தன் சொல்லுகிறான், நான் குணமடைகிறேன் என்று சொல்லி. அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு இயக்குனர், சினிமா இயக்குனர், அவர் மார்ட்டின் என்று சொல்லுகிறவர் இந்தியாவுக்கு வந்தபோது கடைசியில் அவரை பேட்டி காண்றாங்க. பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்தீங்க இந்தியாவில், நீங்கள் எதை பார்த்து ரசிச்சிங்க, எந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களை கவர்ந்தது என்று சொல்லும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், மதர் தெரேசா. மதர் தெரேசா தான். இத்தனை கோடி இந்தியர்கள் இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்த ஒருவரை மதர் தெரேசா என்று சொல்லுகிறீர்களே. ஏனென்றால் உலகத்திலிருந்து அவங்க என்னது, கோடி கோடி அவங்களுக்கு வந்து, யாருக்கு அவர் கோடி கொடுக்கல, கோடி கோடியாய் வந்தது. ஆனாலும் கூட அவருடைய அன்பின் சுபாவம், அன்பின் வார்த்தைகளும் என்ன செய்கிறதுன்னு சொன்னா என்னை கவர்ந்தது என்று சொல்லி. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் கவர்ந்திழுக்கப்படணும். ஜனங்கள் சொல்லணும், இவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய, அது இல்லாமல் சும்மா சொல்லக்கூடாது. அப்போ எப்படி ஞானம் விளங்குறதுக்காக பேசணும். நீதிமொழி புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மணவாட்டியை குறித்து பேசும்போது எப்படி தெரியுமா மணவாட்டி சொல்லணும், நீங்கள் பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார், தயவுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது. தயவுள்ள போதகம் நாவின் கீழே இருக்கிறது. எது விளங்க? ஞானம் விளங்க. அதை விட்டுட்டு யோபுடைய புத்தகத்தில் நம்ம ஒரு காரியம் வாசிக்கிறோம், அந்த இதை மட்டும் தான், டெக்ஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறேன். 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். யாரு கூட இருக்கவன் எல்லாம் சொல்றான் எப்படி தெரியுமா, யோபு என்ன தெரியுமா, வாயை திறந்து தேவையில்லாத காரியத்தை கழிச்சு எப்படி அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். வேதத்தில் உள்ளதான் இருக்கா, வேதத்தில் எப்படி போட்டிருக்கு, யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் பேசுறான், வசனிக்கிறார். நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பாடி அப்படி ஒரு காரியம் சொல்ல எப்படி சொல்லணும், நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்லும்போது எப்படி தெரியுமா, அவ வாயிலிருந்து வர்றதெல்லாமே மதுரமான வார்த்தை, அவ அப்படிப்பட்ட வார்த்தை தான் பேசுவா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னாக்கும் நேசரை தேடி மணவாட்டி போறா. மணவாட்டி போகும்போது எங்கேயோ கடந்தது. இப்போ அங்க போய் பார்க்கும்போது கேட்கிறவங்க கேட்குறாங்க, ஏய் உன் நேசர் எப்படி இருப்பாரு? என்ன கேள்வி கேட்குறாங்க? ஓ நேசர். இப்போ யாரும் காணாம போனால் என்ன சொல்லுவாங்க, அவர் முடி இப்படி வெட்டியிருப்பாரு, முகத்தில் இப்படி இருக்கும், இல்லாட்டி இந்த கையில் ஒரு ஏதாவது பச்சையை வரைஞ்சிருப்பாரு, இப்படி உடுப்பு போட்டிருப்பார், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அடையாளப்படுத்துறா, அதுதானே சொல்லுவாங்க. ஆனால் மணவாட்டி என்ன தெரியுமா சொல்றா, என் நேசருடைய வாயை பார்த்தீங்கன்னா தெரியும், என் நேசருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அவர் வாயிலிருந்து வர்றது அத்தனை மதுரம். வாசித்து பாருங்க, உன்னத பாட்டு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். என்னதான் என் நேசர்னா என்ன அழகு, எப்படி இருப்பாரு, என்ன விதம், அவர் உயரமா இருப்பாரா, கட்டையா இருப்பாரா? இல்ல இல்ல இல்ல, அவர் வாயை பார்த்தா தெரியும் என்ன இருக்குது, மதுரம். பேசும்போது என்ன வருது, மதுரமா இருக்குது, வார்த்தை ரொம்ப இனிமையா இருக்கும், இனிமையா இருக்கும். அருமையான நம்ம பேசினா எப்படி இருக்கு, இனிமையா, இனிமையிலும் இனிமை, தேனிலும் தெளிதேனிலும் தெவிட்டாத மதுரமான வார்த்தைகள் அப்படி இருக்கணும். நான் இப்போ யாரை என்ன சொல்ல, பிரசங்கத்தை தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. நம்ம வார்த்தை பேசும்போது எப்படி ஜீவ ஊற்று, சாக இருக்கான், இழுத்துக்கிட்டே இருக்கிறான் ஐயா அப்படின்னும் போது அவன் எந்திரிச்சு உட்காரணும்.
அப்படித்தானே ஜீவ ஊற்று. இது உயிரோட இருக்கவனே அங்கே தள்ளிடும் போல இருக்கு. என்ன கேட்டா நான் ஒரே வார்த்தை தான் பேசுவேன், வேற எதுல ஒரே வார்த்தை தான். கிறிஸ்தவனுக்கு ஜீவியம் மாறணுங்க, ஜீவியம் மாறணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். என்னது? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவங்க படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், இவர்கள்ட்ட கல்விமான்கள் ஞானம் இல்லை. ஆனா இவங்க பேசுறத பார்த்தா ஐயோ அந்த மாதிரி இருக்குதே அப்படின்றாங்க. இந்த ஞானம் எப்படி வந்ததா? சொல்லலை யாரும். இது அவர் கூட இருந்ததுனால தான் நேசரோட இருந்தது. அந்த வார்த்தை வரும்போது நேசரோட இருந்து வந்த வார்த்தை. அவங்க பேசுகிற வார்த்தை பார்த்தா இனிமையான வார்த்தை, அதில் மதுரமான வார்த்தை, அதில் அன்பு கலந்த வார்த்தை, நம்பிக்கை உள்ள வார்த்தை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இயேசுவோட இருந்ததுனால வந்தது. அதனால தான் சுலமித்தி சொல்றா, என் நேசர் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கும், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். எனவே நேசர் யாரு? சிநேகிதர். சிநேகிதர் என்று வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் ஒருத்தன் போய் கேட்டான், ஐயா என்னை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. என்னை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஃப்ரெண்டு யாருன்னு நீ சொல்லு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு நீ சொல்லு, நீ யாருன்னா உனக்கு படம் பிடிச்சி அப்படியே காட்டுறேன். ஏன் தெரியுமா? 2 பேர் ஒரே மாதிரி இல்லாட்டி 2 பேரும் ஒன்றா நடக்கவே முடியாது. இருவர் ஒருமித்தால் ஒழிய வேதம் அப்படி சொல்லுது. அப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? இவர் கொள்கை அவர்கிட்ட இருக்கும், அவர் கொள்கை இவர்கிட்ட இருக்கும், இல்லைன்னா 2 பேரும் பிரிச்சிருவாங்க. அதனால தான் ஒருத்தர் எழுதி வச்சான், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, அதில் ஒன்று சிறியது ஒன்று பெரியதாக இருந்தாலும் கவுந்து போயிடும். அப்போ 2 ஒரே அளவில் இருக்கு. புளியும் அந்த புளி இல்லை, கறிப்புளியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தோடும் புளியும் அப்படி இல்லை, ஒட்டி இருக்கணும். பழுத்ததுக்கு அப்புறம் இல்லை, ஒட்டி இருந்தால் தான் அது நட்பு. அப்போ தெரியும் இவர் மாதிரி தான் அவர் இருப்பார், அவர் மாதிரி தான் இவர், எந்த கணக்கும் போட தேவையில்லை. இன்னைக்கு நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கும் பொழுது நான் நேசருடையவர் என்று சொல்லுகிறதுக்கு, நேசரோட கூட நல்ல ஐக்கியமாக இருந்தால் நேசருடைய சுபாவங்கள் எனக்கு வந்துடணும். 2 பேர் ஒன்றா சேர்ந்து 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 பேசி பேசி பழகும்போது அவர் பேச்சு இவருக்கு வருது, இவர் பேச்சு அவருக்கு போகுது. பெரிய பெரிய போதகர்மார் பேசும்போது கூட இருந்து பேக் தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இவர் மாதிரியே பண்ணுவாங்க. அவர் ஏன் இவரை ஏன் பண்ணுவாங்க? ஏன்னா கூடவே இருந்து பழகிட்டாரு. சில நேரம் சில காதலர்கள் இருக்கும், பல வருஷமா பேசி பேசி பழகும்போது 2 பேர் முகத்தை பார்த்தாலும் அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆயிரும். ஏன்? தினமும் பார்க்குறாங்க, தினமும் பேசுகிறாங்க, அன்பு. இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவர் முகசாயல் எனக்குள்ளே வந்துருச்சா? அவர் வார்த்தை மாதிரி எனக்குள்ளே வந்துருச்சா? ஏன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மதுரமாக இருக்குதான்னு கொஞ்சம் கேட்போம். நான் இயேசு வாய் மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் பேசும்போது அது வெளிப்படுதான்னு கேட்போம். நீங்கள் உங்களை கேளுங்க, நான் என்ன கேட்குறேன். சபையில் வேணா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அதே இருக்கா, வீட்டில் அது இருக்கா, இதை கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ நேசர் சொல்வார் என்ன தெரியுமா? நான் மட்டும் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற மனவாட்டி நீதான் வர. உன்னத பாட்டின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது, மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, எவ்வளவு இன்பமானவள். 9ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை. அப்பா, அவ்வளோ மதுரமாக இருக்குமா? ஏன்? நேசரோட பழகி 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 இப்போ அவ வார்த்தை எப்படி மதுரமான வார்த்தை. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று எத்தனையோ சத்தியங்களை கேட்ட என் வாழ்க்கையில் இன்றைக்கு என்னை பார்க்கிறவர்கள் நேசரை காண்கிறார்கள் என்றால் இதுதான் சாட்சி. பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா ஆதியாகமத்தில் எப்படி இருக்கு, வெளிப்படுத்தல அது இல்லைங்க. நீங்கள் வாசிக்கிற நிருபங்கள், நான் வாசிக்கிற நிருபம், இதை பார்க்கிறவன் சொல்லணும்,
அப்படித்தான், அதுதான் வாய். அது இல்லாமல் அவர் அந்த வாயில் இருந்த வல்லமை, முடவனை நட, ஊமையை, அதெல்லாம் பார்ப்போம், வருகிற நாட்களை பார்ப்போம். வல்லமையான வார்த்தைகள் வந்தது, பிசாசுகள், அப்படிப்பட்ட, அதை மட்டும் யோசிக்காங்க, இதை மூலம் யோசிங்க. மதுரமான வார்த்தைகள் வர. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 81 10 வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என்னது? உன் வாயை நீ தர, நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். என்ன செய்வேன்? அப்படி நான் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவேன். அதே வேளை நீங்கள் சங்கீதம் 103:5 பார்க்கும்போது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். நீங்கள் சங்கீதம் 40:3 வாசிக்கும் பாருங்க, நன்மையால் திருப்திப்பட்டவன் எப்படி இருப்பானா, கர்த்தரை பாடி துதிக்கிறதுக்கு தேவன் அவனுக்குள்ளே அந்த ஆவியை கொடுப்பார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அதை கேட்டுட்டு அநேகரன் செஞ்சுட்டான், பயப்படுவானோ, பயந்து கர்த்தரை நம்புவாங்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்ம பக்கத்தில் துதிக்கிறாள், நம்மளை பார்த்தோன்னு பயம் வரணும், ஆடணும். ஏன்? நம்ம வாயால் துதிக்கிறோம். நம்ம வாய் எப்படி, எவ்வளோ விசேஷித்ததுன்னு பல வசனங்கள் இருக்குது. இப்போ நம்ம கர்த்தருடைய வாயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என் வாயில் மனமாட்டியாக இருக்கிற என் வாயில் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்கள் இருந்தால், நான் பாடும்போது, நான் துதிக்கும்போது மற்றவர்கள் பார்த்து பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்புவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வார்த்தையை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத யார் சொல்லுவான்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தி என்ன செய்வார்னு சொன்னால், இதை இந்த நேரத்தில் பேசு, இப்படி பேசு, இந்த மாதிரி பேசு அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேவையில்லாத தலையெல்லாம் போட மாட்டோம். கர்த்தருடைய வாயாக இருந்து என்ன செய்ய மாட்டோம்? தேவையில்லாத வார்த்தை வீணா. இந்த உலகத்தில் 2 காரியம் தாங்க திருப்பி எடுக்க முடியாது. ஒன்று வார்த்தை, இன்னொன்று நேரம். 4:30 மணிக்கு தொடர்ந்து இது வருமா? வரவே வராது. நாளைக்கு 4:30 மணி வேணா வரும், வரவே வராது. 2வது வார்த்தை போட்டுட்டு போய் உட்கார்ந்து சிந்திக்க, ஐயோ ஏன் நான் அப்படி சொன்னேன், எதுக்காக சொன்னேன், இப்படி சொல்லி பேசுகிற மூலம் சிந்தியே, பேசுகிற மூலம் யோசியே, உட்காந்து புடமிடணும். அப்போ ஏன் தேவையில்லாத தலைப்படக்கூடாது? நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாய் மாறி மாறினா, இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு காரியம் செஞ்சாருன்னு பாருங்க. லூக்கா நட்சத்திர நூல் 12 13 வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா வந்தார், எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு எல்லாம் பேசினார், வச்சார். இதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்தான், சகோதரனுக்குள்ள காரியத்தை பேசி அவங்க நிலத்தை பங்கிட்டுருவோம் அப்படின்னு வந்தான் இல்லையா. வந்து இயேசுக்கிட்ட சொன்னால், இயேசுவே நீங்கள் நல்ல நீதி சொல்லுவீங்க, நான் கேட்டிருக்கிறேன், எல்லாரும் பேசுகிறாங்க, உங்கள் நீதியை பற்றி பேசுகிறாங்க, எங்கள் வழக்கையும் கொஞ்சம் தீர்த்துட்டு பங்கிட்டு வச்சுருங்க. இயேசு சொல்லியிருக்கணும், என்ன இவ்வளவு தூரம் நீங்கள் மதிக்கிறீங்க, நான் இருந்த என்ன இவ்வளவு தூரம் மதிக்கிறீங்க, நான் எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன் அப்படி தானே சொல்லுவோம். என்ன இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கீங்க, உங்கள் காரியத்தெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களே, ஏய் உனக்கு என்ன நீதிபதியாக வச்சது யார், இதை பங்கிடுறதுக்கு உனக்கு யார் என்ன வச்சது, அப்படி தானே கேட்டார். நாம் அப்படி கேட்போமா? தேவையில்லாத தலையை போட்டுட்டு அப்புறம் முட்டி மோதி வாய் மாதிரி இருந்தால் என்ன வரும்? இதுதான் வரும். இதில் எனக்கு தேவையில்லையே. இந்த புத்தகம் நம்மை வழிநடத்துகிற விதத்திலே நாம் வழிநடக்காவிட்டால் யாரும் நம்மை வழிநடத்த முடியாது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் நமக்காக எழுதி கொடுத்த அருமையான ஒரு பொக்கிஷம் என்று சொல்வேன். நம்முடைய ஒவ்வொரு வழிகளிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கும் போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரலோகம் போறது, வருக வருது, இதெல்லாம் நம்ம எத்தனையோ காரியம் படிச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம், அதெல்லாம் லேசு. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை என்பதை நாம் பார்த்து கொண்டால் சத்துரு நம் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு நம்மை தற்பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதான வசனங்களை நாம் பார்க்கணும்.
அப்போ என்னது, தேவையில்லாத தரப்பட மாட்டான். இதுதான் தேவையானது நான் பேசுவேன். என் காதை மறைச்சிடுவேன், என் வாயை மூடிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னது ஆண்டு சொல்றாரு, எந்த நேரத்தில் எந்த விதத்தில் நீ பேசணுமோ நான் உங்கூட இருந்து அந்த நேரத்தில் கைட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்றை நீ என்னக்கிட்ட முற்றுமாய் கொடுத்து என் வாய் மாறி நீ மாறும்போது எந்த இடத்துல எதை பேசணுமோ நான் அதை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது தெரியும், மத்திய 10:19-20 வாசிங்கன்னா தெரியும், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யார் பேசுவா, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார். என்னத்தை பேச வேண்டும், எப்படி பேசணும்னா நீங்க ஒன்றும் யோசிக்காங்க. நீங்க முற்றுமாய் அவர்கிட்ட ஆளுகையை கொடுத்துட்டா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேச வைக்கணும். அப்ப என்னது, சில நேரம் கடினமாய் பேச வேண்டிய வார்த்தையை ஞானமாய் பேசும்போது அது இலகுவான முறையிலே போய் அது நடக்க வேண்டிய காரியத்தை நடத்தி கொடுக்கும். அது இல்லாம நீங்க பாருங்க, நீதிமொழியோட புத்தகத்தில் 11:12 மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமான் என்ன செய்யறான், தன் வாயை அடக்கிறான், பேசக்கூடாது. அப்படித்தானே புத்திமான் என்ன செய்வான், புத்தியாய் நடந்துக்குவான். இப்போ திறந்தோம்னாக்கா அநியாயமாக போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான, இது எதை காட்டுது, எல்லாமே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அவர் மூடுவார், அவர் திறப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்க எசேக்கியேல் புத்தகத்தில் 3:26 வாசிங்க வேகமாக. நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையாய் இருப்பாய், அவர்கள் கலக விட்டார். என்னது மேல் வாயை ஒட்டணும், என்ன இருக்கும், நல்லா பேசணும் மனுஷனேன்றான். இப்ப சொல்றாரு நான் உன் வாயை திறப்பேன்றாரு. வாசிங்க அடுத்த வசனம் தான். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார். என்னது, நான் உன் வாயை திறக்கும் போது உன் வாயில போடுற வார்த்தையை நீ பேசணும். முழுமையான கட்டுப்பாடுக்குள்ள கொண்டாந்தா, ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருந்தா, ஆவியாருடைய வழிநடத்துக்குள்ள இருந்தா அவர் எந்த நேரத்தில் மூடணுமோ அந்த நேரத்தில் மூடிடுவார். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இதா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் பலவீனங்கள் தான் கொஞ்சம் இதாக. என்னது, அப்படியே மூடிடுவாரு, அப்புறம் திறந்து விடுவாரு. பேசு மகனே மகளே பேசு அப்படின்னா அந்த இடத்துல ஜீவ ஊற்று பறக்கும், ஞானம் விளங்கும், தேவனுடைய வல்லமை விளங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இந்த வாய் இருக்குதா, இல்ல வேற யாருக்கும்? யோசிங்க. கர்த்தருடைய வாய், இந்த வாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருந்த என்ன, எந்த இடத்துல திறக்கணுமோ அவர் திறக்க வச்சாருன்னா அந்த இடத்துல பிரச்சனையே வராது. மூடிடுவார் சில நேரம். ஆண்டவரே என்னை பாதுகாத்து, கால் எந்திரிச்சு அப்படியே ஜோமனுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாவை உங்களோட கருத்தில் கொடுக்குறப்பா, இதை பாதுகாத்துங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாராவது நீதிபதியாக வச்சு சிசி நமக்கு தெரியாது, நான் நீதிபதி அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்றோம், அந்த அளவுக்கு நாம் தகுதி இல்லைன்னு. இல்லாட்டி சொல்ல என்ன தெரியுமா, அதெல்லாம் பிரச்சனை, உங்கள் வழக்கு சின்ன வழக்கு, நானே யார் அப்சுலோ மாதிரி போயிடுவோம், கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அங்கே உண்மை விசாரிக்க நானே விசாரிக்கிறேன், கடைசியில் தொங்கத்தான் இருக்குது. எப்படி கருவாளி மரத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே இருக்கிறார், வர்றவெல்லாம் அடித்து துப்பிட்டு போயிடுவான். இது வேதம் சொல்லுது. ஜாக்கிரதையாக இருக்கணும், கடைசி நாள் நம்ம பாதுகாத்துக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ வாய் திறக்கும் போது என்ன நடக்குதுன்னா 2:8 வாசிங்களே. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். என்னது, வாயை திற, நான் உனக்கு ஒரு சாப்பாடு தர்றேன் புசி அப்படின்னாரு. வாயை திறந்தது, சாப்பாடு தர்றேன்
புசி அப்படின்னாரு. என்ன புசி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்த இதில் தான் நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்கனாக்கும் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஒரு சின்ன புத்தக சுருளை என்ன செஞ்சார் கொடுத்து சொன்னார், இதனாலே உன் குடல்களை நிரப்பு என்றார். நான் அதை புசித்தேன், அது வாய்க்கு தேனை போல இருந்தது. எது தேனா? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை புசிக்க 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 ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. புசிக்க புசிக்க நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா அப்படியே பலன் வரும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த இடத்துல எதை பேசணுன்றது நமக்கு ஞானமாக வரும். அப்படி தானே? கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தியானிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கும் நமக்கு ஆண்டு அதில் வச்சிருக்கிறது மாதிரி வேறு எங்கேயுமே வச்சில்ல. அப்போ என்னது, அதை புசிக்க புசிக்க தேனாக இருக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை என்ன சொன்னால், நீ இப்போ நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நீ பயம் இல்லாமல் போ, அந்த ஆத்மாவை சந்திக்கப்போ, இந்த இடத்துல சந்திக்கப்போ. வாயாக இருக்கிறேன்றதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நான் இது ஒழுங்காக இருக்கிறேன்றது மட்டும் இல்லை, இந்த வாயால் சுவிசேஷம் சொல்லணும். கடைசியாக நான் சொல்கிறேன், சுவிசேஷம் சொல்லணும். அப்போ தான் அது கர்த்தருடைய வாய். சுவிசேஷம், ஒருவன் என்னை குறித்து வெட்கப்படுவானே ஆனால் நான் பிதாவின். அங்கே போனால் இந்த வாயை வச்சு நான் அல்லேலூயா போட்டேன், ஒன்றும் தறி வராது, தேராதுன்றவார். என்ன பயப்படுத்துங்க? ஒன்றும் பயப்படாங்க, நீங்கள் பயப்படாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டுங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஆமென். அதானே நீங்கள் கேட்குற. சரி, பரவாயில்ல, போகட்டும். அப்போ என்னது, பிள்ளையாம இருக்கிறான். பிள்ளையாமக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாம ஏற்கனவே தடுமாறுறான். என்ன செய்யறது, காசை வாங்குறத எதை செய்யறது, அநியாயமாக எல்லாம் போயிடுச்சே இப்படி அப்படின்னு எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாம இங்கே வா, நீ இப்போ போ. யார்கிட்ட போ? பாலாக்கிட்ட போ. நான் சொல்கிறத நீ சொல்லு. நீங்கள் வாசிங்க அந்த வசனம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். என்னது, நான் சொல்ற மாதிரி தான் நீ இப்போ சொல்லணும். முதல்ல நீ சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சு, இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொன்னா அவன் அரண்டு போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீ சொல்ல வேண்டிய முறையில் சொல்லு. தேவன் அப்போ யாருன்னு விளங்க அவனுக்கு. அவன் கிடைச்சிட்டு என்ன சொன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க ஓன் தேவனே உனக்கு இடம் கொடுக்கல அப்படின்ட்டான். சொன்னானா இருக்கா வேதத்தில்? சில்லற பிசாசு அப்படி தான் சொல்லுவான். நீங்கள் கர்த்தருக்காக வாயை நிற்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, தேவன் அதை விட மேலான ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் வாசித்து அதை புசித்து நம்ம நிரப்பும் போது எங்கே போனால் அந்த வார்த்தை எண்ணத்தை உபயோகித்தால் இந்த மனிதனுக்கு கர்த்தர் சந்திக்க கூடுமோ அதை கர்த்தர் செய்வார். நீங்கள் போயிட்டு பேசும்போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், நீங்கள் கொடுத்த வார்த்தை இருக்குது தானே பாருங்கள், அது என்னை திடப்படுத்தினது, பலப்படுத்தினது, என்னை நடத்துதுன்னு சொல்லுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டு சொல்கிறாரு, இதை நான் உன் வாயிலேயே அருளிருக்கேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க, வேகமாக போவோம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். வார்த்தையே உன் வாயில கொடுத்துட்டா என்ன நடக்கும்னா, உன்னை எடுத்து பாவிக்க வேண்டிய நேரத்தில் நான் பாவிப்பேன். என் வார்த்தையை எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல வச்சு என்ன செய்வேன், உன்னை கொண்டு நான் செய்வேன். அதுக்காக என்ன தெரியுமா செய்வேன், உன்னை முதலாவது கொஞ்சம் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு உன்னை அனுமதிப்பேன். என் வார்த்தையை உனக்குள்ளே கொண்டு வந்து உன்னை எடுத்து நான் பாவிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில கொஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட காரியங்களெல்லாம் உனக்கு நடக்கணும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வார்த்தையை கொடுத்து உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்யறேன்னா துளக்கமான அம்பா மாத்துறாரு. வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். என்னது, என்னை துலக்கமான அம்பாக மாற்றி என்ன செய்யறாரு, அம்பார துணியில கொண்டு போய் ஒளிய வச்சிருக்காரு. ஏற்ற நேரத்தில் எடுத்து இழுத்துட்டா போய் சேரும். பக்தன் ஒருத்தன் பாடுறான், எப்படி தெரியுமா, துலக்கமான அம்பாய் மாற்றவே துன்பங்கள் அனுப்பினீரே. துலக்கமான அம்பா மாறணும், என்னது, துன்பம் வரணும். எப்படி, ஒருத்தன்
அந்த பட்டறையில் கொண்டு போய் ஒரு இரும்பை கொடுத்த உடனே இது அம்பா மாற்றிட்டாங்கன்னா சரி எல்லாம் பொலிஷ் பண்ணி தரேன்னு சொல்லுவானா, நெருப்பில் போடுவான், எடுப்பான், டும்முன்னு அடிப்பான். அடித்து என்னது வலிக்கும். அப்புறம் என்னது தீட்டுவான், திருப்பி எடுப்பான், தண்ணியில் போடுவான், அடிப்பான், எத்தனையோ காரியமெல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு அதை ஒரு அழகான ஒரு வடிவமைத்து அதை அம்பா மாற்றி 5 ரூபா பெருமதியாக இருந்த இரும்பை இப்போ 5000 ரூபாய் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நானும் நீங்களும் சாதாரணமாக 5 ரூபாய்க்கு பெருமதியாக இருக்கிறவங்கள ஆண்டு நிச்சயமாக இப்போ நான் உன்னை துலக்கமான அம்பா மாற்றும் போதப்பா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கிறன்றது தான் முதலாவது தேவை. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ ஜீவியம் சும்மா விளையாட்டுக்குள்ளது இல்லைங்க. இயேசு அறிஞ்சிட்டேன் பரலோகம் போகிறேன் எல்லாம் சொல்லலாம். இயேசு அறிஞ்ச மாத்திரம் என்ன செய்யலாம் சொல்லுவாங்க. பெருசூட்டில் காற்று போனால் கீழே வருவாங்க, இங்கே காற்று போனால் மேலே எங்கே போகிறான் அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் நீங்களும் போக மாட்டோமா? அந்த விசுவாசம் போதும். அப்போ என்னது துலக்கமான அம்பா மாற்றணும். இயேசு கிறிஸ்து துலக்கமான அம்பா மாற்றப்பட்டார். நீங்க பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது மந்திரி வாசிச்சுட்டே போறான், புத்தகத்தை வாசிச்சுட்டு போறான், பைபிள் வாசிச்சுட்டு போகும்போது என்ன வாசிக்கிறேன்னு கேட்டோம். அவன் சொல்றான், எப்படி வேத வாக்கியம் என்ன, அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிற முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். வீட்டில் ஒரு வார்த்தை சொன்ன போது 4 வார்த்தை அதுக்கு பிறகு வந்துடும். சாந்தம், அமைதி, அன்பு எல்லாமே அங்கதான் இருக்குது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அத்தனை அங்க இருக்கும். நீங்களா பேசுறீங்க ஆவி வச்சுட்டு. சபையில ஆவியில் அந்த மாதிரி நிறைஞ்சிங்கன்னா அதான் சபையில. இது வேற ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களே. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எனது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் என்ன செய்யல, திறக்கல. எல்லாரும் கேட்கிறான். அவன் கேட்கிறான், நீர் ஒன்றும் பேசுறது இல்லையா? கேட்டானா இல்லையா? பேசுறது இல்லையா? ஒருத்தன் காரி துப்புறான், அங்கிருந்து கத்துறான். இந்த ஆள் தான் பாத்திரவான், எங்க சிலுவையில் அறையப்பட்டது, அங்க உள்ள இருக்க பரிசுத்தம் அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்றான். அப்படிதானே? பரபாசி விடுதலை பண்ணிட்டு இவர் சிலுவையில் அறைங்கன்னா யாரு? இவன் தான் அதுக்கு சரியானவன். அவன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்ப யாரு பாவி? இவர் தான் பாவின்ற மாதிரி இருக்கு. அப்ப என்ன நிக்கிறாரு, நின்றா என்ன எல்லாம் கத்துறான், நெருக்கப்படுறாரு. சில நேரம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சிலுவைக்கு உண்டான நெருக்கம் இல்லை, அதை விட மோசமான நெருக்கங்கள் வரலாம். குடும்பத்தில் வரலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில் வரலாம், பிரச்சனை மேலே பிரச்சனை வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள் இருக்கா, அந்த மாதிரி வரும். நான் ஒன்றும் தவறாக பேசலையே அப்படிதான் சொன்னாரு. நான் தவறாய் பேசியிருந்தாலும் ஒப்புவி, இல்லை நந்தியாய் கண்டத்தில் அறிந்தார்கள். யோபுட புத்தகத்தில் உள்ள வசனம் நிறைவேறுதாங்க. ஓங்கி ஆசாரியனுக்கு இப்படியாடா பேசுறது? இவர் யாரு? பிரதான ஆசாரியன். இப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? வெளியில் வந்து ஒரே வார்த்தை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்போ கூப்பிட்டு எத்தனை பேர் வருவாங்க? 2000 பேரா? 12,000 லேகியோனுக்கு அதிகமான பேர் இப்போ வருவாங்க. வந்த என்னாகும்? எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. ஒரு அடி கூட இவர் மேலே படாது. அப்படி தானே? இயேசுக்கு ஒரு அடி கூட படாமல் அவர் ரட்சிப்பை கொடுத்துட்டு இல்லை. நெருக்கப்படுகிற நேரம், உபத்திரவப்படுகிற நேரம், அடிக்கப்படுகிற நேரம் அத்தனையும் பொறுமையாக சகிச்சிட்டார். ஒரு வார்த்தை கூட. யார் செஞ்சது தெரியுமா? நீங்கள் யூதாவுடைய புத்தகத்தில் 1ஆம் 15ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடுமையான வார்த்தைகள் நிமித்தம். இன்னொரு இடத்துல பேதுரு எழுதுறான்,
அவர் வையப்படும் பொழுது வையப்படாமல், எதிர்த்து வையப்படாமல் அப்படி இருந்தார். அமைதியாக இருந்தார். பாவிகள் நிமித்தம் சொன்ன வார்த்தைகளை கேட்க முடியாது, அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்க முடியாது. இன்றைக்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பற்றி பேசுகிற வார்த்தைகளை உங்களால் ஜீரணிக்க முடியாது, கேட்க முடியாத ஒரு காரியம் இருக்கும். அதுக்காக எதிர்த்து பேசுகிறது கிடையாது. எதிர்த்து நான் ஒன்று சொல்லவா, ஒரு காரியத்தை எதிர்த்து பேசுறதுனா ஏதாவது பிரயோஜனம் வர மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்க. நான் என்ன பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், கேட்டு பேசாமல் போங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பஸ் ட்ராம் டிரைவர் பார்த்துருக்கீங்களா? போய் இருந்து பேசுங்க பார்ப்போம், அவன் ஏதாவது சொல்கிறான்னு பார்ப்போம். நீங்கள் ஏசுங்க, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போய் வெளியில் இருந்தெல்லாம் அடிப்பான், நில்லு நான் இறங்கி வர்றேன் சொல்வானா? என்ன வேணும், நான் என் பாட்டுக்கு போகிறேன். ஏன்னா நான் போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது. அதாவது 2006 ஜூலை 9 பிரான்ஸுக்கு இத்தாலிக்கு என்னென்னா பெரிய உலக கோப்பை உதைப்பந்தாட்டம் நடக்குது. நடந்தா பிரான்ஸுடைய கேப்டன் சீதான் இருக்கார் இல்லையா, நல்ல விளையாடக்கூடியவர். அது அவருடைய கடைசி மேட்ச்சு. அதுக்கு பிறகு அவர் ஓய்வு பெற போறாரு. வெற்றி கிண்ணத்தை பார்க்கிறார். அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சந்தோஷமா இருக்கிறார். என்ன நடந்தது? ஒரு பாவி மார்க்கோ வந்து சொல்றான், உன் அக்கா அந்த உன் தங்கச்சி எப்படி தெரியுமா, உங்க அம்மா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் அடிக்க கிடைக்கல, சொல்லிக்கிட்டே இருக்கான். சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி அமைதியாக இருப்பாங்க, வேற மாதிரி வேலையை காட்டிடுவாங்க. இப்படியா நான் காட்ட மாட்டேன் ஏன் திறமையை, நான் இப்போ ஒன்றும் பேச மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன், செய்கையில் காட்டுவேன். அது மாதிரி இவன் போய் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிக்கிட்டே இருந்தா அவன் பொறுக்க முடியல. அவனுக்கு அந்த கப்பு மறந்துருச்சு, எல்லாம் மறந்துருச்சு. மறந்தோடனே தலையால் ஒரு அடி அடித்தான் பாருங்க, இங்கே தூக்கிட்டான் காட்ட. நடந்துச்சா? வெளியில் போ. வெளியில் போனோன்னு நினச்சி பெனால்டிக்கில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கப்பு போச்சு. அவன் திருப்பி அடிச்சிருந்தா அவனும் போயிருப்பான். இவன் என்ன அவசரப்பட்டுட்டான். மெச்சு முடிஞ்ச பிறகாவது பாப்பான்னு கொஞ்சம் புத்தி வந்திருக்க கூடாது? நான் கடைசி மெச்சில் இருக்கேன், என் நிலைமை ஒன்றும் யோசிக்கல. சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு சொன்னால், பொறுத்து பொறுத்து பொறுத்தேன், இனி பொறுக்க முடியாதபடிக்கு நான் பொங்கிட்டேன். வேற யாருக்கு நட்டம் இல்லை, நமக்கு தான் நட்டம். நான் நேற்று ஒன்று படித்தேன், கோபம் வருகிறதுனாலே நமக்கு நாம் யாரையும் அழிக்கிறோம் அல்ல, நாம் நம்மையே அழிக்கிறோம் என்று அவர் எழுதுறார். கோபம் வர்றதுனால யாரையும் நம்ம அழிக்கலை, நம்மையே நாம் அழிக்கிறோம். அது நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளேயே பொங்கி நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளேயே வேதனை கொடுத்து தினமும் நம்ம என்ன செய்ய அரிச்சுக்கிட்டே இருக்கும். அவசரம் பட்டுட்டான். ஒரு மோசே அவசரப்பட்டு 2 அடி அடிச்சான் பாருங்க, காணானே இல்லாமல் போயிடுச்சு. கப்பு அங்கே இருக்குது, கப்பையுமே இழந்தான், அவன் காணான இழந்தான். நான் நீங்களே எதை இழக்க போறேன்னு இப்போ யோசிச்சுங்க. நமக்கு முன்னதாக ஜீவ கிரீடத்தை வைத்துக்கிட்டு இருக்காரு. இது நமக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கோ மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது சொல்லி 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 பிசாசு நம்மளை ஏவி 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 என்ன தெரியுமா செய்வான், இது உனக்கு கிடைக்க கூடாதபடிக்கு தடை பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும், பொறுமையா இருந்து அதெல்லாம் எனக்கு முக்கியம், அதுதான் முக்கியம் என்று சொல்லி போனீங்கன்னா ஜெயம் பெறுவீங்க. இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாரு. அத்தனை பேர் அடிக்கும் போது வாயை மூடிக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? தனக்கு நீதி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். மரித்து உயிர்த்து சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறதை ஸ்தேவான் கண்டான். அமைதியா இருந்தாரு. பரலோகத்தில் இப்படி ஒரு இது ஒரு கற்பனை தான், கதை கற்பனையா கதை கற்பனை தான் இருக்கும். என்னது அது வந்து வேதத்தில் எங்கே எழுதியிருக்க எங்கும் எழுதவில்லை. தெளிவாக சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். எப்படி பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது ஒரு போதர் சொன்னதான் சொல்றேன். என்னது எல்லா தூதர்மாரும் சொல்றான், நீங்க போகாதீங்க, போனீங்கன்னு சொன்னா அவங்க அடிப்பாங்க, உங்களை சித்திரவதை பண்ணுவாங்க. என்ன இல்லை இல்லை நான் போய் என் ஜனத்தை மீட்கணும்னு போறார். வந்து சிறுவையெல்லாம் அரைஞ்சிட்டு மறுபடியும் ஏறி போறார்.
ஏறி போகும்போது அங்கேருந்து எல்லாரும் பார்த்துட்டு, இயேசுவே நாங்கள் தான் எவ்வளோ சொன்னோமே, நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க, அங்கே போய் உங்களை அடிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது சொன்னார், கீழே பாரு ஒருத்தன், கீழே பாரு. யார்? ஸ்தேவான் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்தேவான் சாட்சி கொடுத்துட்டு இருக்கான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது தாங்க அந்த அம்பு. அந்த அம்பு எப்படி பல துன்பங்கள் போராட்டங்கள் பெற்றதுக்கு பிறகு இந்த அம்பு இன்னொரு மேலே பாயுது, ஸ்தேவான் மேலே பாயுது. ஸ்தேவான் அந்த இடத்துல ஒரு அம்பாக மாற்றப்படும் பொழுது எல்லா இடத்துலையும் அவனை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. எங்களை குத்த சொல்றீங்களா? நாங்கள் குத்துவோம். பாட்டு மட்டும் எப்படி தெரியுமா படிப்போம்? தாழ்மை உள்ளவர்களிடத்தில் தங்கும் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த நிலைமைக்கு வந்து ஆண்டவர் சொல்லுவார், புறப்பட்டு போ. யாத்திராமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை என்ன செய்வேன்? உனக்கு போதிப்பேன். நீ பார்வன்ட்ட போகும்போது அங்கே என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் நான் போதிப்பேன். இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் போகும்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு போ, நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். எப்படி? வாயா கட்டுறதுக்கும் இடிக்கிறதுக்கும் கட்டுற அதிகாரம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பூமியில கட்டுகிறது எதுவோ, கட்டவழுக்கிறதேவோ. எதை கட்டவழுக்கணும் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கட்டவழுக்கணும். எதை கட்டணும் தெரியுமா? பிசாசை கட்டணும். அப்போ நமக்கிட்ட அவ்வளோ பெரிய வல்லமையான காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தா யாராவது மௌனமாக இருப்பானா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மௌனமாக இருந்தாரா? நடந்து நடந்து போகிறார். எப்படி? நடந்து நடந்து போய் எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமா சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது சொன்னாரா? அப்போ உண்மையாக நாம் கர்த்தருடைய வாயாக இருந்து என்ன செய்வோம்? சொல்லுவோம், சொல்ல வேண்டும், சொல்ல மாட்டோம். யாரு? கர்த்தருடைய வாய். ஏன்னா கர்த்தர் பூட்டிட்டார். எரேமியாவுக்கு மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? பூட்டிட்டார். அதனால இப்போ யார்கிட்டையும் போய் சொல்லிடாது. அவர் என்னைக்கு திறந்து விடுறாரோ அன்னைக்கு போய் பேசுவோம். கர்த்தருடைய வாயாய் இருக்கிறது. கர்த்தரை பற்றி சொல்லாடி போனால் அங்கே போனால் அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாதுவார். நான் உங்களை அறியேன். இது வேதம் தான் சொல்லுது, உங்களை அறியேன். கர்த்தரை சொல்லணுமா? கர்த்தரை துதிக்கிறோம். நம்முடைய நாவில் கர்த்தர் துதியை தந்தாரு. நாம பாடுறோம். பாடும் பொழுது ஜனங்கள் பயப்படுறாங்க, கர்த்தரை கனப்படுத்துறாங்க, எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லலைன்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு போய் தேவனுடைய அன்பை சொல்லலைன்னா யார் சொல்றது? இந்த பூமியில என் வாயாய் உன்னை ஏற்படுத்தின காரணம், உன்னை பிரதிநிதியாக ஏற்படுத்தின காரணம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்களை சேர்க்கும்படியாக. ஐயோ, எனக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் ஏலாது, எப்பயுமே ஏலாதான். அந்த ஏலான்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்பயுமே ஏலாதான். ஏழும் என்று சொல்லுகிறவர்கள் எப்பொழுதும் ஏழும். ஆனால் நான் எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் பிரச்சனை கேட்டுட்டு திருப்பி அங்கே போயிட்டு சும்மா போனால் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசுன்னு போனால் அங்கே வாங்க வாங்க அம்மான்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்களோன்னு தெரியாது. பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாங்களா? மௌனம் எல்லாவற்றுக்கும் சம்மதம். இங்கே எவ்வளவு தான் சொன்னாலும் நான் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்.
நான் எனக்குள்ளே, அது யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, திராட்சை செடியின் கீழே இருந்து அவர்கள் அதை புசித்து அதிலே திருப்தியாரவங்க. தாங்களே கனி கொடுத்து தாங்களே புசித்து தாங்களே. நமக்கு யார் பிரச்சனை வேணாப்பா, அவர்தான் சொல்லிட்டாரு யார் பிரச்சனை எடுக்கக்கூடாதுன்னு. இந்த பிரச்சனையை எடுக்கணும். அவன் அழிஞ்சு போகிற நேரத்தில் சொல்லலைன்னா ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். அவனுடைய இரத்தப்பழியை நான் உங்கள்கிட்ட கேட்பேன். எசேக்கியேல் இருக்கு, அவன் இரத்தப்பழியே சாகவே சாவா என்று நான் அவனுக்கு சொல்லும் பொழுது நீ அதை சொல்லி அவனை எச்சரிக்கலன்னு சொன்னா, அவனுடைய ஆத்துமாவை குறித்த அந்த இரத்தப்பழியை எனக்கிட்டையும் கேட்பார், உங்ககிட்டையும் கேட்பார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.